वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अन्नामलयाय अडियेनै आंडन्रे आवियुडल कोंडायनकोर उरयुंडो उरयुं गुणमुं நீயல்லார் என்னே இவற்றை என்னுள்ளே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே। ஓம் அதிமதுர சாபஹஸ்தாம் अपरिमितां मोदभान सौभाग्याम् अरुणाम् अतिशय करुणाम् अभिनव कुलसुन्दरीं वन्दे। ओम ऐं ह्रीं श्रीं श्री अरुणाचल 117 வரைக்கும் படிச்சிருக்கோம். 117 செய்யுள் வரைக்கும். இன்றைக்கி 118லேருந்து ஆரம்பிக்கணும். 117 ஒரு முறை சாண்ட் பண்ணணும். மகா கைலாச நிலையா மகா கைலாச நிலையா மிருணாலமிருகதோர்லதா மகா கைலாச நிலையா மிருணாலமிருகதோர்லதா महनीया दयामूर्तिर् महासाम्राज्यशालिनी महनीया दयामूर्ति महासाम्राज्यशालिनी आत्मविद्या महाविद्या श्रीविद्या कामसेविता आत्मविद्या महाविद्या श्रीविद्या कामसेविता श्री षोडशाक्षरी विद्या त्रिकूटा कामकोटिका श्री षोडशाक्षरी विद्या त्रिकूटा कामकोटिका आत्मविद्या महाविद्या श्रीविद्या कामसेविता आत्मविद्या महाविद्या श्रीविद्या कामसेविता श्री षोडशाक्षरी विद्या त्रिकूटा कामकोटिका श्री षोडशाक्षरी विद्या त्रिकूटा कामकोटिका 117 என்ன பார்த்தோம்? மகா கைலாச நிலையா, மகா கைலாசத்தில் வசிப்பவள்னு பார்த்தோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச கைலாசம்னா நம்ம பூமியில் இருக்கிற கைலாசம். அதற்கும் அப்பால் மகா கைலாசம்னு சொல்கிறாங்க. மகா கைலாச நிலையா, அந்த மகா கைலாசத்தில் வீட்டிருப்பவள் வசிப்பவள் அப்படின்னு பார்த்தோம். மிருணால மிருததோர்லதா, தாமரை தண்டு போன்று மென்மையான கைகள் உள்ளவள். தாமரை தண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதுபோல் உள்ள கைகள் அவ்வளவு அழகாக மென்மையாக அப்படி துவண்டு அழகாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. மகனியா கொண்டாடத்தக்கவள், தயாமூர்த்தி கருணையே வடிவானவள், தயையே வடிவானவள், மகா சாம்ராஜ்யசாலினி. அப்படின்னா மகா சாம்ராஜ்யம்னு அர்த்தம். இந்த உலகனைத்தையும் தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் கட்டி ஆள்பவள்,
மகா சாம்ராஜ்யசாலி. ஏன்னா அவளுக்கே தான் எல்லாருமே. இன்னும் என்ன சொல்கிறாங்க சாக்தத்தில், அந்த பிரம்மா விஷ்ணு சிவனே கூட அவளுக்கு கீழே தாங்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க. மகா சாம்ராஜ்ய ஷாலினி, பேரரசாண்மை படைத்தவள் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் போன வகுப்பில் பார்த்தோம். எடுத்து 2 மாதம் ஆச்சுன்னா இந்த வகுப்பில். ஸோ இப்போது 118 ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா, காமசேவிதா, ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா, திரிகூட்டா, காமகோட்டிகா என்று சொல்லப்படும். முதல்ல என்ன சொல்லப்பட்டுனா ஆத்ம வித்யா. அப்புறம் என்ன அர்த்தம்? இங்கே என்ன உரையாசம் எழுதியிருக்காருன்னா, ஒரு பொருளின் தத்துவத்தை அறிய உதவுகின்ற கல்வி வித்யா. வித்யானா என்னன்னு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறேன். எந்த ஒரு பொருளை பற்றி அறியறதுக்கு உதவுற அறிவு, அந்த கல்வி, அதுதான் வித்யா அப்படிங்கிறது. அப்போது உலகத்தில் உள்ள எவ்வளோ விஷயங்கள் நம்ம அறியறதுக்கு நம்ம எவ்வளோ படிக்கிறோம், அதெல்லாம் வித்யா தான். வித்யா வினயேனு சோபத்தை. நிறைய படிக்க படிக்க அகங்காரம் அதிகமாக எடுக்கூடாது, அடக்கம் அதிகமாக. அப்போ தான் வித்யா வினயேனு சோபத்தை அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே ஆத்மஸ்வரூபத்தை பற்றி, நமக்குள்ளேயே இருக்கிற அந்த பரமாத்மஸ்வரூபத்தை பற்றி அதை விளக்குகின்ற வித்யாவாக இருப்பவள் பிரம்ம வித்யான்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பிரம்மம் தான் ஆன்மாவாக இருக்கிறதுன்னு அத்வைதம் சொல்லுது. ஸோ அதை விளக்கக்கூடிய வித்யாவாக, அறிவாக, ஞானமாக இருப்பவள். அந்த ஆத்மஸ்வரூபத்தை விளக்கக்கூடிய அறிவாக, ஞானமாக இருப்பவள் அம்பாள் தான். ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், சத் ஸ்வரூபமாக இருக்கார் சிவன், அதுலேருந்து சித் ஸ்வரூபமாக கிளம்புற அம்பாள். அவள் விளக்குறதுனால தான் சிவனே நமக்கு விளங்குறார். அவள் விளக்குறதுனால தான் எல்லாமே நமக்கு விளங்குது. ஸோ ஆக அந்த சிவம்னு சொல்கிறது தான் நம்ம ஸ்வரூபம், அல்லது ஆன்மான்னு சொல்லுவோம், ஏதோ அந்த பிரமா. ஸோ அதை கூட விளக்கு கொடுக்குறதா இருக்கிறது அந்த சித் சக்தி தான். அந்த சித்துங்கிற அந்த அவள் அம்பாள் தாங்கிற மாதிரி சாக்தத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அத்வைத வேதாந்தத்தில் சத்தே சித் சித்தே சத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக அம்பாள் அப்படி சித் சக்தியாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்மஸ்வரூபத்தை விளக்கி காட்டுற அந்த அறிவாக, ஆன்ம வித்யாக இருப்பவள் அம்பாள் தான். நம்முடைய ஆசிரம பேரே தானே ஆத்ம வித்யா மந்திர். ஸோ ஆத்ம வித்யாவாக அம்பாள் தான் இருக்கா. ஸோ அங்கேயும் அம்பாள் இருக்கா. கருணா அம்பாள் அங்கே வீட்டு இருக்கு. ஸோ ஆத்மலிங்கேஸ்வரராக இருக்கார். அதை விளக்க காமிக்கிற கருணாமூர்த்தியாக அம்பாள் அங்கே இருக்கா. ஆத்ம வித்யா அப்படின்னா அம்பாள் தான் சொல்கிறாங்க. இங்கே இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, துரிய காயத்ரி மந்திரமாக ஆத்ம வித்யாக விளங்குபவள் தேவி அப்படிங்கிறார். நமக்கு தெரிஞ்சதான் சாதாரண காயத்ரி மந்திரம் தெரியும். துரிய காயத்ரி ஒரு காயத்ரி மந்திரம், அதை பற்றியெல்லாம் கொடுக்கப்படல. ஏன்னு கேட்டால் அதெல்லாம் ரொம்ப ரகசியம். இந்த துரிய காயத்ரி அதுக்கும் ஆத்ம வித்யின்னு பேர் உண்டு போல. அப்படி துரிய காயத்ரியாகவும் இருக்கவள் அம்பாள் தாங்கிற மாதிரி ஆத்ம வித்யா. சரி, மகாவித்யானா அதை விட உயர்ந்த வித்யா தான் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. இங்கே மகாவித்யான்னு என்ன சொல்கிறாருன்னா ஒரே ஆசிரியர், எல்லா கஷ்டங்களையும் போக்க வல்லதாக யார், ஸ்ரீவித்யா மகாவித்யா என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்னா பெருமை மிக்க வித்தையாகிறது. இப்போ நம்ம ஸ்ரீவித்யா உபாசனைலாம் கேள்விப்பட்டீங்க இல்லையா? நம்ம ஸ்ரீசக்கரம் வச்சு உபாசனை பண்ணுறோம், அங்கே அம்பாளை உபாசனை பண்ணுறோம் இல்லையா? அது யந்திரம். அந்த யந்திரத்தில் மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி ஸ்ரீவித்யா மந்திரம், ஷோடதசாட்சரி பஞ்சதசாட்சரி மந்திரம் இருக்கு இல்லையா? தந்திரம், ஒரு சில தந்திர முறைகளை பயன்படுத்தி அம்பாள் உபாசனை பண்ணுறது. ஸோ அப்படி ஸ்ரீவித்யாவாகவும் அம்பாள் தான் இருக்கா. அந்த ஸ்ரீவித்யாவுக்கு இன்னொரு பேர் தான் மகாவித்யா நீங்கள் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணணும், எல்லா கஷ்டங்களையும் அது நிவர்த்தி பண்ணிடும். அது மாத்திரம் இல்லை, எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டுமல்ல, அந்த பரமபொருளையும் நமக்கு உணர்த்தக்கூடியதாக அந்த ஸ்ரீவித்யா இருக்கு. அப்படிப்பட்ட உயர்வான அந்த ஸ்ரீவித்யாவாக அம்பாள் இருக்கிறதுனால அந்த ஸ்ரீவித்யாவை தான் மகாவித்யா அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ஒரே ஆசை சொல்லுங்கள். ஸோ ஆத்ம வித்யாவாக தான் இருக்கா. இந்த லோகத்தில் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய, நம்மளுடைய இன்னல்களையெல்லாம் களையக்கூடிய அந்த ஸ்ரீவித்யாவும் அவதான். அப்புறம் அதுக்கு அடுத்து ஸ்ரீவித்யான்னு இன்னொரு மந்திரம் இருக்கு.
ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா. அது திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஸ்ரீவித்யானா என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா 15 அக்ஷரங்கள் உள்ள ஸ்ரீவித்யை மந்திர வடிவினள், பஞ்சதசாட்சரின்னு சொல்லுவோம். அது என்னன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் உபதேசம் பண்ணணும் குருட்ட. அப்போது உபதேசம் பண்ண பிறகு தான் அதை துபமணம்னு சொல்லுவோம். அந்த 15 அக்ஷரங்களால் ஆன பஞ்சதசாட்சரி, அதுதான் ஸ்ரீவித்யன்னு சொல்கிறோம். அதில் ஸ்ரீம் அப்படின்னு ஒரு பீஜத்தை சேர்த்து ஷோடதசாட்சரின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? ஷோடசி. ஷோடசாட்சரின்னு இங்கே போட்டு ஷோடசாட்சரி ஷோடசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ரீவித்யாவாகவும் அவதான், அந்த 15 அக்ஷரங்களை கொண்ட ஸ்ரீவித்யாவும் அவதான். இந்த ஸ்ரீவித்யை மற்ற மந்திரங்களை விட சிறப்பு மிக்கது, ரொம்ப உயர்வானது அப்படின்னு இங்கே உரையாசிரியர் சொல்லி. ஸோ அம்பாளை வந்து உபாசனை பண்ணால் இந்த ஸ்ரீவித்யா தான், இந்த மந்திரத்தை கொண்டு தான் உபாசிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த ஸ்ரீவித்யான்னு சொன்னதுக்கப்புறம் காமசேவிதா, இதில் வந்து சில ஆச்சரியமான விஷயம் சொல்கிறார். காமசேவிதா என்ன அர்த்தம் கேட்டால், காமன் மன்மதன் அவனால் சேவிக்கப்பட்டவள், வணங்கப்பட்டவள். ஏன் அம்பாள் தான் கருணையினால் சிவனார்கிட்ட சொல்லி அவனை அப்படி எரித்து சாம்பலாக்கிட்டால் அப்புறம் உலகமே இயங்காது. சரி போனது போகட்டும், உடல் இல்லாத ஒரு மனுஷனாவது அவனை இங்கே பிழைக்க வைங்கன்னு சொல்லி அவன் உடல் இல்லாமல் இருக்கான் காமதேவன். அப்போ அவன் உயிர்ப்பிச்சது அம்பாள் தான் சொல்கிறான். அம்பாளோட கருணையினால் தான் காமதேவன் திரும்ப உயிர் தெழுந்தான்னு சொல்கிறான். ஸோ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இங்கே காமசேவிதான்னா அந்த காமனுக்கு பேரும் மன்மதனுக்கு பேரும் காமன் தான், அவனால் வணங்கப்பட்டவள். அதே போல் அந்த காமனை எரித்த காமேஸ்வரனுக்கும் காமன் இன்னொரு பேர் உண்டான், அவனுக்கும் காமன் பேர். ஸோ அவனே கூட வணங்கத்தக்க பெருமை மிக்கவள்னு கூட இங்கே உரையாசிரியர் சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன சொல்ல பாருங்க, சேவிதா என்ற சொல்லுக்கு நூலில் மணிபோல் கோர்க்கப்பட்டவள் என்ற பொருளும் உண்டு. நம்ம சேவிதானோ அவனை சேவிச்சவள், அவன் வந்து அவளை சேவிச்சாங்கிற மாதிரி தான் இப்போ பொருள் சொல்கிறோம். இங்கேனா சேவிதானா நூலில் மணிபோல் கோர்க்கப்பட்டவள் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். லக்ஷ்மியின் புதல்வனான மன்மதன் உடலற்றவன், அவனுக்கு ஒரு மணி கிடைத்தது, ஒரு மணி. விரலற்ற அவன் அதனை நூலில் கோர்த்தான், கழுத்தற்ற அவன் அதனை தன் கழுத்தில் தரித்தான், நாக்கற்ற அவன் அதனை சுவைத்தான். இவனை அறியாமல் நகரத்தில் நுழையக்கூடாது என்று அருணம் அப்படிங்கிற ஒரு வித்யை, ஒரு 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 நூல் அது எடுத்து இயம்புகிறதா இங்கே உரையாற்ற சொல்லியிருக்காரு. என்னது? உடலற்ற மன்மதன், உடலற்றவன், அவனுக்கு ஒரு மணி கிடைச்சது, அவன் விரல் இல்லை இருந்தாலும் நூலில் போட்டான். கழுத்து இல்லை, ஏன்னா உடலற்றவன் கழுத்தில் போட்டுனான். நாக்கே இல்லை, ஏன்னா உடல் இல்லை தானே, இருந்தாலும் அது சுவைத்தான். என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? மன்மதன் கண்டெடுத்த அந்த மணிதான் ஸ்ரீவித்யா. இன்ஃபேக்ட் ஸ்ரீவித்யா மந்திரத்தை கொடுத்ததே மன்மதன், அவர் தான் ரிஷின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்ரீவித்யைன்னு சொல்கிற அந்த மந்திரத்தை, அவ்வளோ அப்பேற்பட்ட உன்னதமான மந்திரத்தை கண்டு சொன்ன ரிஷியே வந்து மன்மதன் தான் இங்கே சொல்லியிருக்கு. இந்த மந்திரத்தை கண்டுபிடித்தவனானதால் அவன் அதற்கு ரிஷின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு கிடைத்த மணி அது இந்த ஸ்ரீவித்யை. கழுத்திலே தரித்தான் என்ன அர்த்தம்? நூலில் கோர்த்து கழுத்தில் தரித்தான் அர்த்தம், தன் இதயத்தில் அதை வைத்து பூஜித்தான். நாக்கால சுவைத்தான் அர்த்தம், அது திரும்ப 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 அதை உச்சாடனம் பண்ணி அதில் ஆனந்தம் பெற்றான், அதுதான் அது சுவைத்தான். அப்பேற்பட்ட அந்த மன்மதனுடைய ஆக்ஞை இல்லாமல் ஸ்ரீநகரத்துக்குள்ளே யாரும் பிரவேசிக்க முடியாது. எப்படி வந்து நம்ம கைலாசத்தில் வந்து நந்தி பகவானும், அதுபோல் ஸ்ரீநகரத்தில் மன்மதன் தான். எனக்கு இவ்வளோ நாள் இந்த விஷயம்லாம் தெரியாது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மன்மதனாலே உடனே என்ன சொல்லுவோம், அவன் ரொம்ப பொல்லாதவன், கூடாதவன் இல்லையா? காமம் சொன்னாலே நல்லது இல்லைன்னு நினச்சிருக்கணும்.
ஆனால் அப்படி பார்க்கல. நம்ம நூல்களில் எப்படி பார்க்குறாங்க, காமமே ஒரு உணர்வு, இந்த உலகத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான உணர்வு தான். ஸோ அப்படி அவனுக்கு கிடைச்ச அந்த மணியாக ஸ்ரீவிதியை சொல்லப்படும். அதனால் மன்மதன் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்த வச்சு உயர்ந்த இடத்துல இருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ அவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஸ்ரீநகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு இங்கே சொல்லப்படும். ஸோ காம செய்வதுன்னா அவ்வளோ பொருள் இருக்காங்க. ஆக காமனால் பட்டவள். அது மாத்திரம் இல்லை, எப்படி நூலில் மணியை கோக்கிறது போல கோர்க்கப்படலான்னு தோணும். அந்த காமதேவனால் உபாசிக்கப்பட்டவள், ஸ்ரீவித்யா மந்திரத்தால் உபாசிக்கப்பட்டவள். அந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தை கொடுத்ததே காமன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரே சொல்லியிருக்காரு. இதை கொஞ்சம் நான் கொஞ்சம் ஓடி செக் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். அவர் பிள்ளையா சொல்ல மாட்டோம், பெரிய அறிஞர் அவர், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்பேற்பட்டவன் அந்த காமனால் சேவிக்கப்பட்டவள், வணங்கப்பட்டவள். அப்படியாக அம்பாழிங்க காம சேவிதா என்று சொன்னார். அப்புறம் ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஷோடசாட்சரின்னா என்ன அர்த்தம், அதாவது பஞ்சதசாட்சரி மந்திரத்துடன் ஸ்ரீபீஜம் சேர்த்து 16 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரம். அப்படி அந்த ஷோடசியாக இருப்பவளும் அம்பாள் தான். ஸோ முதல்ல ஸ்ரீங்கிற அந்த பீஜத்தை சேர்த்துட்டா அதே பஞ்சதசாட்சரி ஷோடசி ஆகிடுது. ஸோ அது இன்னும் ரொம்ப உயர்ந்த மந்திரமாக சொல்கிறாங்க. அப்படி இருப்பவளும் அம்பாள் தான். இங்கே இன்னொரு என்ன சொல்கிறார் இந்த உரையாசிரியர், ஷோடசாட்சரி 16 அக்ஷரங்கள் கொண்டது, அதனை தன் வடிவமாக கொண்டவள். 28 அக்ஷரங்கள் கொண்டது பராஷோடசி. 28 அக்ஷரங்கள் கொண்டது பராஷோடசின்னு சொல்கிறார். அந்த பராஷோடசி மத்தியில் பஞ்சதசாட்சரி மந்திரம் இருக்கு. அதில் 3 கூடம்னு சொல்லுவாங்க, 3 பிரிவாக இருக்குது. இந்த பஞ்சதசாட்சரி 3 கூடமாக சொல்கிறாங்க. அந்த 3 கூடத்தை 3 அக்ஷரமாக கணக்கு பண்ணி இந்த 28 அக்ஷரம் இருக்கு இல்லையா, பராஷோடசி, அது 28 அக்ஷரம் இருக்குது. அது நடுவில் அமைஞ்சிருக்கிற அந்த பஞ்சதசாட்சரி அது 3 கூடமாக இருக்கிறதா 3 அக்ஷரமாக அதை கணக்கு பண்ணி மீதி 13ஓடு சேர்த்து அந்த பராஷோடசியை கூட ஷோடசின்னு சொல்லுது உண்டு. பராஷோடசி 28 அக்ஷரங்கள் ஆக்சுவலாக அது சொல்ல முடியாது இல்லையா. ஷோடசினா 16 அக்ஷரங்கள்னு அர்த்தம் கொண்ட மந்திரம்னு அர்த்தம். ஆனால் பராஷோடசியை கூட ஷோடசின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா அதில் 28 அக்ஷரங்கள் இருந்தால் கூட அதில் நடுநாயகமாக அமைஞ்சிருக்க அந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தை 3 அக்ஷரங்களாக கணக்கு பண்ணி, ஏன்னா அது 3 கூடமாக பிரிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லலிதாசகத்தில் 3 கூடங்களை பற்றிலாம் பார்த்தோம். காமராஜ கூடம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படி கணக்கு பண்ணி அந்த பராஷோடசியை கூட ஷோடசின்னு சொல்கிறதும் உண்டு. அப்படி அந்த ஷோடசி மந்திரமாகவும் இருப்பதும் அம்பாள் தான். பாருங்களேன், அம்பாளை உபாசிக்கிற மந்திரமாகவும் அம்பாதான் இருக்கா. அது மாத்திரம் இல்லை, அம்பாளை உபாசிக்கிற அந்த சாதகனாகவும் பக்தனாகவும் அம்பாள் தான் இருக்கா. வேற யாரும் இருந்திருக்கா அவங்க. ஏன்னா இங்கே அம்பாள் தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிறதா நம்மளுடைய கோட்பாடு. அந்த தாயே தான் இப்படி பிரபஞ்சமாகவும் எல்லாமாகவும் ஆகியது. அவளை உபாசிக்கிற மந்திரமாகவும் அவள் தான் இருக்கு. அந்த உபாசிச்சு அடையிற பயனும் அவளே தான். அப்படிங்கிற மாதிரி இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்து திரிகூடான்னு என்னது, 3 கூடங்கள். இந்த பஞ்சதசாட்சரி 3 கூடங்களாக ஆக்கியிருக்கான்னு சொன்னோம் இல்லையா. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கூடம்னா தொகுதி அல்லது கூறு என்று பொருள். தேவியின் மந்திரம் 3 கூடங்களானது ஆளானது. பிரம்மத்தை குறிப்பிடும் பிரணவம் ஆ ஊ மா என்று 3 தொகுதிகள் உள்ளது. வேதங்கள் 3, இந்த அதர்வத்தை இதோட சேர்க்கல, வேதங்கள் 3. அதே மாதிரி உலகம் 3, மேலுலகம் கீழுலகம் நம்ம உலகம் இல்லையா. தொழில் 3, படைத்தல் காத்தல் அழித்தல். அதனை புரியும் தேவர்கள் 3, ஆமாம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன். சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்கள் 3, விழிப்பு கனவு தூக்கம் என்ற நிலை 3, சூக்ஷ்மம் ஸ்தூலம் காரணம் என்ற தேகங்கள் 3, நடந்தது நடப்பது நடக்க இருப்பது என்ற காலங்கள் 3, அக்னி கண்டம் சூரிய கண்டம் சந்திர கண்டம் என்ற கண்டங்கள் 3, அறிவு, அதுவுமே அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு அப்படிங்கிற 3, திரிபுடி. சக்திகள் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியாசக்தி அப்படி 3. இப்படி 3 3 3ஆக இருக்கக்கூடிய எல்லாமே
இன்று இப்படி 3 கூறுகளாக பிரிந்த அனைத்துமாகவும் இருப்பவள் தேவி அப்படின்னு முடிச்சிட்டார். ஸோ இந்த திரிகூடாங்கிறதுக்கு அந்த 3 கூடங்களை மாத்திரம் பொருள் சொல்லாமல் 3 இருக்கு, இது அனைத்துமாகவுமே இருப்பவள் தேவி தான். நம்ம அஷ்டவக்கர் சொல்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு கடைசி சொல்கிறார், இதெல்லாம் விரித்து சொல்லி என்ன பிரயோஜனம், எல்லாமா அவள் தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு போயிட்டா அப்புறம் இது சகஸ்ரநாமமே கிடையாது இல்லையா, ஒரே வார்த்தையில் எல்லாமா அவள் தான் இருக்கா, ஃபினிஷ். அப்படி இல்லாமல் அவள் இன்னும் நினச்சிட்டே இருக்கணும்னா அப்படி இப்படியும் இருக்கா அப்படியும் இருக்கா அது மாதிரியும் இருக்கா இல்லையா. திரும்ப திரும்ப சொல்கிறது, ஒரு இளைஞன் நம்மகிட்ட கேட்க மாட்டான், சுவாமி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் ரொம்ப, நான் எவ்வளோ நேரம் ஒரு நாள் நினச்சிட்டு இருக்கணும் அவளை, ஒரு ½ hour நினச்சா போதுமான்னு கேட்க மாட்டேன் இல்லையா. he is in love with her, so he wants to think about her always. இப்போ நாம் ஏன் போர் அடிச்சு போயிடுது, we don't have any love for God. சும்மா அம்பாள் சொல்லுவோம் எல்லாம் சொல்லுவோம், ஆனால் பெருசாக நமக்கு அப்படி ஒரு அன்போ ஒரு பக்தியோ கிடையாது. எவ்வளோ நேரம் தான் அதை படிச்சுட்டே இருக்கிறது, திருப்பி எவ்வளோ நேரம் தான் இந்த பாராயணம் பண்ணிட்டே இருக்கிறது. சலிப்பு நோய் ஏன் வருதுன்னா அவங்க பக்தி இல்லை. ஆனால் பக்தி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பகவான் தான் எல்லாம்னா அது அவங்க திரும்ப திரும்ப இன்னும் பல வகையாக அவங்க சிந்திப்பாங்க, இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் என்ன செய்யலாம். அப்படிதான் இப்போ சிட்னியில் இருக்கும்போது ஒரு பெண்மணி என்னை சந்திச்சாங்க, யாருனே தெரியாது, ஸ்ட்ரேஞ்சர். நான் ஒரு பார்க்கில் உட்காந்துருந்தேன். ஷீ கால் மீ, சுவாமிஜி நீங்கள் எங்களோட வீட்டுக்கு வரவே வேணும் வரவே வேணும். நான் சொன்னேன் எனக்கு யாருனே தெரியாது, இல்லை 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 நீங்கள் வரவே வேணும். பார்த்தா பெரிய கிருஷ்ண பக்தி, வீட்டில் போனால் எல்லாம் கிருஷ்ண பரமாக இருக்கு எல்லாமே. அவங்க ஹஸ்பண்ட் அவரும் கிருஷ்ண பக்தர், அப்படி குழந்தை கிருஷ்ண பக்தர், அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. அவள் சொல்கிறா, அவள் வேலைக்கு போகிறா, காலைல 3:30 எழுந்திருந்து கிருஷ்ணனுக்கு போகம்லாம் செஞ்சு படைச்சிட்டு நாமத்தெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வேலைக்கு போகிறாள். ஐ வாஸ் ஸோ மூவ். அப்படிலாம் பக்தர் இருக்கணும். அவள் என்ன சொல்கிறான்னு, எனக்கு கண்ணன் குழந்தை, எனக்கு அது மாத்திரம் இல்லை எல்லாருமே எனக்கு குழந்தை மாதிரி தான் இருக்கிறா. அவள் சொல்ல பொய் கிடையாது, உண்மையிலே சொல்லு. அங்கே பறவைகள் நிறையா இருந்துச்சு, அந்த குழந்தை மாதிரி தான் அவர் பேசியிருக்கா, அது குழந்தைய மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணி பேசியிருக்கா. அப்படி சில பக்தர் இருக்காங்க, உன்னதமான பக்தர். ஷி ஹாஸ் நத்திங், ஷி சேஸ் எனக்கு ஒன்றுமே தெரியாது கண்ணனை பற்றி, நான் கண்ணனோட குழந்தை, எல்லாம் கண்ணன் தான், நான் அவனுக்கு அடிமை, அந்த சர்வெண்ட் ஆஃப் காட். அப்படி பக்தர்கள் நிறையா இருக்காங்க இந்த உலகத்தில். அவங்களாம் ரொம்ப பாக்கியவான். அவங்களுடைய பாத தூளி எடுத்து நாம தலையில் வச்சுக்கணும். உண்மையிலே அவ்வளோ உயர்ந்தவர். அந்த கோபிகளோட பாத தூளி எடுத்து தலையில் வச்சுப்பாங்க, அந்த மாதிரி உயர்ந்தவர். ஸோ அவங்களுக்கு பகவான் நினைக்கிறது ரொம்ப ஆனந்தம். நமக்கு எப்படி IPL பார்க்குற மாதிரியோ கிரிக்கெட் பார்க்குறது நல்ல பசங்களுக்கு ஆனந்தம் தானே. இன்னும் பார்க்கணும், எவ்வளோ மேட்ச் இருந்தாலும் திருப்பி பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா இருக்குது, திருப்பி போர் அடிக்கலையா? இல்லை இன்னைக்கு வேற மாதிரி மேட்ச், ஒன்றும் மாதிரியும் இல்லை. அதே மாதிரி சங்கீதத்தில் இருப்பவங்க திருப்பி கேட்டே இருப்பாங்க சங்கீதத்தை. ஸோ அந்த காதல் வயப்படும் பொழுது திரும்ப அதை நினைக்கணும்னு தோணும் இல்லையா. அம்பாள் மேலே அவ்வளோ பக்தி இருந்ததுன்னா, அம்பாள் தன்னை தாயாராக நினச்சி பக்தி செய்யும் பொழுது அப்படிப்பட்ட பக்தன் இன்னும் எப்படி அவள் சிந்திக்கலாம், எந்த வகையாக சிந்திக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு திருப்தியே ஏற்படுறதில்லை, போதும்னு நினைக்கிறதே இல்லை. அதாவது 1000 நாமங்கள் எதுக்கு அப்படிப்பட்ட பக்தர்களுக்காக. நமக்கு என்ன, எப்படியாவது முடிச்சிடணும் படிச்சு, ஒரு புண்ணியம் கொஞ்சம் கிடைக்கும், நம்ம பேங்க்கில் கொஞ்சம் புண்ணியம் டெபாசிட் ஆகிடுச்சு. நம்மளோட மேக்ஸிமம் ஐடியா என்ன, ஒரு வாட்டி லலிதா சாஸ்திரம் படித்தா கொஞ்சம் புண்ணியம் இஸ் டெபாசிட் எடுத்துட்டா, போகிற வழிக்கு கொஞ்சம் புண்ணியம் தேடிப்போம். விஷ்ணு சாஸ்திரம் படித்தா நம்மளை காப்பாற்றுவார் நாராயணன். அவ்வளோதான் நம்மளோட பக்தி. ஆனால் என்னன்னு கேட்டால், அனைத்துமாக இருப்பவள் திரிகூடா, 3 எதெல்லாம் தெரியுதோ எல்லாமே அம்பாள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் திரிகூடா காமகோடிகா, காமகோடி பீடாதிபதினு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு என்ன பொருள் நான் உண்மையில் எனக்கு விளங்காமல் தான் இருந்துச்சு. ஏதோ காமகோடிங்கிறாங்க, இங்கே பார்த்தா அவ்வளோ பொருள் சொல்கிறாங்க. இந்த உரையாசிரியர் இந்த ஜீனியஸ் பர்சன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, காமகோடின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், காமஹா அப்படின்னா காமேஸ்வரனாகிய சிவன், காமனை அழித்த சிவனுக்கும் காமேஸ்வரன், அவனுக்கும் காமன் இன்னொரு பேர் உண்டு. கோடிக்கான என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரை கோடியாக அப்படின்னா ஒரு பகுதியாக கொண்டவள் தேவி.
இன்னும் சிவனுடைய இடர்பாகத்தை கொண்டிருக்காள் இல்லையா? ஸோ அவனுடைய ஒரு பகுதியாக, அது மட்டும் இல்லை, சிவனுக்கு சமமாக இருப்பவள், சிவனுடன் இரண்டர கலந்திருப்பவள் அப்படின்னு அவளுக்கு பேர். ஸோ கோட்டின்னு சொன்னால் அவனுடைய ஒரு பகுதி. காமகோடிகா, காமகோடியாக இருப்பவள்னா அந்த சிவ காமேஸ்வரனாகிய காமனுடைய அந்த சிவனாருடைய ஒரு பகுதியாகவே இருப்பவள். சொல்லுவாங்க தானே, வீட்டில் என்ன மதுரை ஆட்சியா இல்லை சிதம்பரமான்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லணும்? திருவண்ணாமலைன்னு. ஏன் திருவண்ணாமலை தான் அந்த ஆனால் அர்த்தநாரீஸ்வரர் இடர்பாகம் பெற்று. வாங்க, சிவன் எவ்வளோ பெரிய தியாகி பாருங்க. ஒரு பாகத்தையே கொடுத்துட்டார் ஒய்ஃபுக்கு. சொத்துல தான் பங்கு பாதி கொடுப்பாங்க, இவர் தண்டு உடலே பாதியை கொடுத்துட்டார். ரொம்ப பாவம் சிவன். ஸோ அப்படி சிவனாருடைய ஒரு பகுதியாகவே இருப்பவள். ஆக சிவனாருக்கு சமமான ஒரு மரியாதை, அங்கே ஒரு 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 உயர்வான ஸ்தானம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் காமகோடிக்கா. ஆனால் காமகோடின்னு சொல்லுற காஞ்சியில் காமாட்சியாக இருக்கா இல்லையா, அங்கே பார்த்தா சிவனையே காணும். சிவனார் வந்து ஏகாம்பரேஸ்வரில் இருக்கார். ஏகாம்பரேஸ்வர் மற்ற சிவன் கோயிலெலாம் நிறையா இருக்குது. ஆனால் காஞ்சி காமாட்சியோட கோயிலில் காமாட்சி தான் அந்த ஆட்சி. அதே மாதிரி மீனாட்சி பட்டணத்தில் மீனாட்சி தான் ஆட்சி. பாவம் சொக்கநாதர் ஒரு ஓரத்தில் இருப்பார், அங்கே கூட்டமே இருக்காது. மீனாட்சிக்கு அடிபடி. மீனாட்சி பட்டணத்தில் மீனாட்சிக்கு தான் மவுஸ். சொக்கநாதரை சொக்கி போய் உட்காந்துருப்பார். அதே மாதிரி ஏகாம்பரேஸ்வரர்கள் இங்கே கூட்டம் இருக்குதான், அவ்வளோ பெருசாக இல்லை. காமாட்சி பவர்ஃபுல் இஷ்யூஸ் இல்லையா? ஸோ அங்கே காமகோட்டிக்கா. ஆக காமக்கோட்டத்தில் அமைந்த காமகோடி என்னும் பீடமாக இருப்பவள். அது மாத்திரம் இல்லை, காமகோடிக்கான என்ன அர்த்தம்னு கேட்டால், அதாவது தர்ம அர்த்த காம மோக்ஷ 4 புருஷார்த்தமாக இருக்கு இல்லையா? இப்போ 3வது புருஷார்த்தமாக காமத்தை சொல்லியிருக்கோம். அதுக்கு அதோட எல்லை, அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டால் மோட்சம் தான். ஸோ கோட்டின்னு சொன்னால் எல்லைன்னு அர்த்தம். ஸோ காமத்துடைய எல்லை கோட்டி, அது என்ன? மோட்சம். ஸோ காம கோட்டிக்கான மோட்சமாக இருப்பவள்னு ஒரு பொருள் இருக்கு. எப்படி சொல்லியிருக்கார்? ஸோ அந்த 3 புருஷார்த்தங்கள் முடிஞ்சாச்சு, அதோட எல்லை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மோட்சம்தான். ஸோ காம கோட்டிக்கானா அதுக்கு அடுத்த புருஷார்த்தமாகிய மோட்சத்தை குறிப்பதாக மோட்சஸ்வரூபமாக இருப்பது அம்பாள் தான். இப்போ இந்த காமக்கோடிக்காக இவ்வளோ பொருள் சொல்கிறார். நம்ம சான் பண்ணும்போது காமக்கோடிக்கான பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் காமக்கோடிக்கான சிவனுடைய சமமாக இருப்பவள், ஒரு பகுதியை கொண்டு சமமாக இருப்பவள். அது மட்டும் இல்லை, காமத்துக்கு கோடி எல்லையாக இருக்கக்கூடிய மோட்சமாக இருப்பவள். அது மாத்திரமில்லை, காமன்னா மன்மதன், அவனது லட்சியமாக இருப்பவள் கோடிக்கா. காமக்கோட்டிக்கான மன்மதனுடைய லட்சியமாக இருப்பவள். இவ்வளோ பொருள் சொல்லப்பட்டு. ஸோ இந்த 118வது செய்யுள்ள அவளை எப்படி சொல்லியிருக்காங்க? ஆத்ம வித்யா, ஆத்மஸ்வரூபத்தை விளக்குகின்ற அறிவாக வித்தியாக அவள் தான் இருப்பாள். மகாவித்யா, எல்லா சங்கடங்களையும் நீக்குகின்ற வித்தியினால் அதுக்கு மகாவித்யின்னு பேர் உண்டு. மகாவித்யாவாக இருக்கு. அது ஸ்ரீவித்யாவை தான் மகாவித்யான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்ரீவித்யான்னு சொன்னால் அந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் இருக்கு இல்லையா, அப்படி அந்த மந்திர வடிவினாலும் அவள் தான் இருக்கா. காமசேவிதா, அந்த காமதேவன் தான் அந்த ஸ்ரீவித்யாவையே கொடுத்த ரிஷி. அவன் சேவிக்க வல்லவளாக அங்கே இருக்கிறாள். ரொம்ப அழகாக இருக்குது. அவன் கண்டெடுத்த மணிதான் ஸ்ரீவித்யாங்கிற மந்திரம். ஸோ விரல் இல்லாட்டியும் அவன் அதை நூலில் கோர்த்தான், கழுத்து இல்லாட்டியும் அதில் கழுத்தில் அணிந்து கொண்டான், நாக்கு இல்லாட்டியும் அது சுவைச்சம். இவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அந்த அருணம்ங்கிற அந்த டெக்ஸ்டில், அந்த நூலில். அர்த்தம் அது நாவால் உச்சரித்து அந்த அமிர்தத்தை சுவைத்தாங்கிறது தான் இங்கே சொல்லி. ஸோ அவனால் சேவிக்கப்பட்டவள் ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா. அந்த ஷோடஷியாக இருக்கிறது அவள் தான். ஸ்ரீங்கிற அந்த பீஜத்தை சேர்த்து ஷோடசாட்சியாக ஷோடஷியாக இருக்கிறது அவள் தான். திரிகூட்டா, இந்த 3 பகுதிகளாக 3 இருப்பது அவள் தான். காமகோடிகா. இப்போ இந்த உரையாசிரியர் நினைச்சிருக்காருன்னா 119வது செயலில் உள்ள முதல் வரியையும் இதோடைய சேர்த்திருக்கார். ஏன்னா 120 அந்த 119வது 2வது வரி வந்து தேவியின் பாவனா வடிவத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுது. அப்படி ஒரு 2 செயல் 3 செயல் போகுது தேவியோட பாவனா வடிவத்தை. ஸோ அதனால் 119 2ஆக பிரித்து 119 ஃபஸ்ட்டு லைனை வந்து இதோடு சேர்த்துடுறேன், இந்த பகுதியோடு.
ரெண்டாவது லைன்லேருந்து தேவியோடைய பாவனா வடிவங்கள்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போயிடும். 119 படிங்க. कटाक्ष किङ्किरीभूत कटाक्ष किङ्किरीभूत कमला कोटिसेविता कमला कोटिसेविता शिरस्थिता चन्द्रनिभा शिरस्थिता चन्द्रनिभा फालस्तेन्द्र धनुप्रभा फालस्तेन्द्र धनुप्रभा कटाक्ष किङ्करीभूत कमला कोटिसेविता कटाक्ष किङ्करीभूत कमला कोटिसेविता शिरस्थिता चन्द्रनिभा फालस्तेन्द्र धनुप्रभा शिरस्थिता चन्द्रनिभा फालस्तेन्द्र धनुप्रभा. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடாட்ச கிங்கரீபூத கமலா கோட்டி சேவிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அழகாது. இந்த 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 நாமம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நாமம். இந்த ஒரு வரி பூரா ஒரே நாமம். கடாட்சம், கடாட்சம் தான் அம்பாளுடைய கருணா கடாட்சம், கடைக்கண் பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கடாட்சம். அதனால தான் சொல்லுவாங்க அந்த அந்த காஞ்சியில் போய் காமாட்சி முன்னாடி கூட நேராக உட்காரக்கூடாது, அப்படி ஓரமாக ஒதுங்கி இருக்கணும். ஏன் அவளோட கடாட்சம் தான் ரொம்ப முக்கியம். அவள் நேராக பார்த்தா நம்ம எரிஞ்சு சாம்பல் ஆகிடும், தாங்க முடியாது அவள்கிட்ட அந்த கடாட்சம், அந்த பார்வை தாங்க முடியாது. ஸோ கடாட்சம். ஸோ கடைக்கண் பார்வையால் இட்ட ஏவலை நிறைவேற்றும் கோடிக்கணக்கான லக்ஷ்மி தேவிகளால் வெளிப்படப்பட்டவள். ஸோ அம்பாள் எப்படிப்பட்டவள்? அவளை கடைக்கண் பார்வை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. யாரு? லக்ஷ்மி தேவிகள். அப்படி கோடிக்கணக்கான லக்ஷ்மி தேவிகள். அவள் வாயால் கூட சொல்ல வேண்டாம், அப்படி பார்வையால் அதை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால் உடனே ஓடி போய் அவளோட ஏவல் அதை நிறைவேற்ற மாதிரி கோடிக்கணக்கான லக்ஷ்மி தேவிகள் காத்துட்ருக்காங்க. அப்படி அப்படி கோடிக்கணக்கான அந்த கிங்கரீபூதம் அவளோட ஏவலை உடனே சிரமேற்று செய்யறதுக்காக காத்துட்ருக்கிற கமலா கோடி சேவித்தான். கோடிக்கணக்கான கமலா. இதை வைஷ்ணவர்கள் கேட்டால் கோச்சுப்பாங்க. என்ன அவங்க தாயார் மகாலட்சுமி அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கும்போது என்னது அவளுடைய கடைக்கான் பார்வையோட ஏவலை செய்யறதுக்காக லக்ஷ்மி காத்துட்டு இருக்காங்க. அது கோடிக்கணக்கான லக்ஷ்மிகளும் என்ன அர்த்தம்? உடனே இவங்க இப்படி சொல்லுவாங்க, அந்த லக்ஷ்மி வேற, அது மகாலட்சுமி, இது சாதாரண லக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும், என்ன வேணா சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்படி கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள் ஆனால் காத்துட்டு இருக்காங்க அவர் சொல்றதை செய்யறதுக்காக. இங்கே அவர் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறார். அதனால தேவியின் கடைக்கண் பார்வை அடியார்கள் மேல் படுகிறது, அந்த அடியார்களுக்கு லக்ஷ்மி பணிபடி புரிகிறாள். ஸோ அவளை கடைக்கண் பார்வையாக காத்துட்டு இருக்கும் போது அந்த கடைக்கண் பார்வை அடியார்கள் மேலே விழுந்துச்சுன்னா உடனே அந்த லக்ஷ்மி என்ன செய்வாளாம்? அந்த கோடிக்கணக்கான லக்ஷ்மி ஒரு லக்ஷ்மியாக வரட்டுமே, உடனே அந்த பக்தருக்கு எல்லா சேவை செய்ய ரெடியாக அர்த்தம். ஐஸ்வர்யங்களை கொடுத்து என்ன வேண்டுமோ அதை நிறைவேற்றி. ஸோ அதனால இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அம்பாளுடைய கடைக்கண் பார்வைக்கு அது காத்திருந்து ஏவல் செய்யும் கோடிக்கணக்கான லக்ஷ்மியால் சூழப்பட்டவள், அவர்களால் வழிபடப்பட்டவள். ஸோ அந்த ஸ்ரீநகரம் சொன்னால் அங்கே அவதான் எல்லாம் மகாராஜ்னி இல்லையா? அங்கே போய் வேற யாரையும் உட்காத்த முடியாது. மகாலட்சுமி ஆகட்டும் சரஸ்வதி யாராக இருந்தாலும் சரி, அந்த சாமரத்தை எடுத்து வீசிட்டு நிற்க வேண்டியதான். அங்கே ஸ்ரீநகரத்துக்கு போயிட்டா அதுதான் விஷயம். ஆனால் அதே வைகுண்டத்துக்கு போயிட்டா மகாலட்சுமி சிவ நாராயணன் தான் எல்லாம். கைலாசத்துக்கு போயிட்டா சிவபெருமான் அம்பாள் 2 பேர் இருக்காங்க. அங்கே பாருங்க சிவன் தனியாக இருக்கிறது இல்லை, அம்பாளோட தான் இருக்கு. ஆனால் ஸ்ரீநகரத்தில் அவள் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த படைக்கும் கடவுள்கள் அவங்களாம் அந்த அந்த காக்கும் அழிக்கும் கடவுள்கள் அவங்களெல்லாம் 4 என்ன சொல்கிறது கால்களாக வச்சு அந்த பீடத்தில் காமேஸ்வரன்கிற அந்த சிவனுடைய ஒரு ஸ்வரூபத்தை பலகையாக போட்டு அது மேலே உட்காந்துருக்கான். என்ன அநியாயம், என்ன அக்கிரமம்! காமேஸ்வரன் மடியில் உட்காந்துருக்கான். காமேஸ்வரன் மடியில் உட்காந்து சதாசிவனை பலகையாக போட்டிருக்கான். ஸோ காமேஸ்வரன் மடியில் ஜம்முன்னு உட்காந்துருக்கான். ஸோ ஸ்ரீநகரம் சொல்லியாச்சுன்னா அதுதான் அங்கே அதுதான் ரூல். அங்கே வேற யாரும் பக்கத்தில் போக முடியாது. ஸோ அப்படி அம்பாளுடைய பெருமையை சொல்லப்பட்டிருக்கு. கடாட்ச கிங்கிரி பூத கமலா கோட்டி சேவிதா
அடுத்த முறை இதை வாசிக்கும்போது ஞாபகம் வரும் உங்களுக்கு. கிங்கரிகளாக உட்காந்துருக்காங்க சொல்லுவோம் இல்லையா. பூத கிங்கரி பூத கமலா கோடி சேவிதா. ஆக கடைக்கண் பார்வையால் இட்ட ஏவலை நிறைவேற்றும் கோடிக்கணக்கான லட்சுமி தேவிகளால் வழிபடப்பட்டவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அடுத்த சாப்டரில் என்ன போகிறாங்கன்னா, தேவியின் பாவனா வடிவங்கள். அதாவது தேவியை நம்மளுடைய உடலில் எந்தெந்த இடத்துல எப்படி அவளை பாவனை செய்யணும், அவளை வழிபடணும். பாவனை என்ன அர்த்தம்? மனதில் அவளை ஏற்றி அவளை தியானம் பண்ணுறது, அவளை வழிபடுறதுக்கு பேர் பாவனைன்னு சொல்லுவாங்க. ஸோ 6 சக்கரங்கள்லாம் இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஷட் சக்கரம் படிச்சிருக்கோம் இல்லையா, மூலாதாரத்துலேருந்து சகஸ்டாரம் வரைக்கும். ஸோ இந்த சக்கரங்கள்லாம் அம்பாள் இருக்கா, ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கா. ஸோ அவளை எப்படி பாவனை செய்கிறது, நம்ம உடல்லையே அவளை எங்கே எப்படி இருக்கா அப்படின்னு எப்படி பாவனை செய்து அவளை தியானிப்பது, வழிபடுவது, அதெல்லாம் தான் நம்ம அடுத்த ஒரு 2-3 செய்யுளில் பார்க்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிரஸ்திதா சந்திரநிபா பாலஸ்தேந்திர தனுப்பிரபா ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா திரிகோணாந்தர தீபிகா. இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு சாப்டராக போட்டிருக்காரு. கரெக்ட். ஸோ 119வது 2வது வரியையும் 120 உள்ள முதல் வரியும் சேர்த்து தான் இந்த அத்தியாயத்தை கொடுத்துருக்காங்க. அது என்ன? அவளை தேவியை அவளுடைய பாவனா வடிவங்கள் என்னென்ன, எப்படி பாவனை செய்வது அப்படிங்கிற மாதிரி அதை பார்ப்போம். சிரஸ்திதா உங்களுக்கே புரியுது இல்லையா? சிரம்னு எனக்கு தலை. சிரஸ்திதான்னா சிரசில் இருப்பவள். அந்த சிரஸில் தான் என்ன இருக்குது? பிரம்மரந்திரம் இருக்குது. அந்த 1000 இதழ்களை கொண்ட அந்த பிரம்மரந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சக்கரம் உச்சத்தில் அதுதான் தலையில் இருக்குது. ஸோ அந்த பிரம்மரந்திரத்தில் உள்ள, அதாவது அகுல சிவ சகஸ்ரார சக்கரம், அதாவது தேகமாகிய ஸ்ரீசக்கரத்தின் பிந்துஸ்தானம். ஸ்ரீசக்கரத்தில் பிந்துன்னு சொல்லுவோம், மையத்தில் ஒரு புள்ளி இருப்பாங்க இல்லையா, அங்கே தான் அம்பாள் வீட்டில் இருக்கிறதா சொல்லுவாங்க. இப்போ இந்த தேகத்தையே ஸ்ரீசக்கரமாக பாவிச்சோன்னு சொன்னால் அங்கே எங்கே பிந்துஸ்தானம் அப்படின்னா அது சகஸ்ராரம். ஸோ இந்த உச்சந்தலைக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா 1000 இதழ் கொண்ட அந்த தாமரை, அதுதான் சகஸ்ராரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அங்கே சிவஸ்வரூபமாகவே அங்கே இருக்கா. இந்த குண்டலினி சக்தி மேலே போய் சிவனோட ஐக்கியமாக இருக்குது, கலந்து சுகபோகத்தை அனுபவிக்கிறதுலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவளை பிரதானமாக அங்கே அகுல சிவ சகஸ்ரார சக்கரத்தில் தேவி இருக்கா. அங்கிருப்பவள் தேவி. அதாவது மந்திர வடிவினளாக தேவியை பாவனை செய்யும் போது முதலில் செய்யப்படுவது குரு நியாசம். அந்த குரு ரூபத்தில் பிரம்மரந்திரத்தில் தேவி இருக்கிறாள். ஸோ இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் ரொம்ப பிரதானமான இடம் குருவுக்கு தான் கொடுக்கப்படும் சொல்கிறோம். ஸோ முதல்ல அவள் குரு ஸ்வரூபமாக சகஸ்ராரத்தில் இருக்கிற மாதிரி அவளுக்கு சிரஸ்திதா அப்படின்னு சொல்கிறாங்க. சிரசிலே, அந்த சகஸ்ராரத்திலே, அந்த பிந்துஸ்தானத்திலே, அந்த குரு வடிவத்திலே இருக்கக்கூடியவளாக அங்கே அவளை பாவனை செய்யணும். சந்திரநிபா அங்கே எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த சந்திரனுடைய ஒளியோடு கூடியவளாக இருக்கா. சந்திரன் போன்றவள். பிரம்மரந்திரத்தில் உள்ள சகஸ்ரார கமலத்தில் சாதா என்ற 16வது நித்திய கலையாக பூர்ண சந்திரனாக தேவி தோன்றுகிறாள். நம்ம தமிழில் சொல்கிற சாதாரணமாக இருக்க அந்த சாதா இல்லை, இது டெக்னிக்கல் டேர்ம். சாதா என்ற 16வது நித்தியாக, அதாவது பூர்ண சந்திரனாக அங்கே தோன்றுகிறாள். அதாவது மொத்தம் 16 கலைகள்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், அமாவாசையில் ஆரம்பித்து ஒவ்வொரு கலையாக ஆட் ஆகும் அந்த சந்திரனுக்கு. அப்புறம் பூர்ண சந்திரன் சொல்கிறோம் இல்லையா, 16 கலைகளை கொண்டவனாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க இல்லையா. அப்படி 16வது நித்திய கலையாக பூர்ண சந்திரனாக தேவி தோன்றுகிறாள். அதாவது அங்குள்ள சந்திரன் நித்தியன், அவனுக்கு தேய்வு திருப்பி வளர்ச்சியெல்லாம் கிடையாது. அவனுக்கு அந்த பூர்ண சந்திரனையே தன் வடிவமாக கொண்டவள். ஒளியால் சந்திரனுக்கு ஒப்பானவளாக சாதா சந்திரகலை வடிவனளாக தேவி சிரசில் பாவனை செய்யப்படுகிறாள். ஆக சிரசில் அந்த
பிரம்மரந்தத்தில் சகசாரத்தில் இந்த பிந்து ஸ்தானத்தில் அம்பாள் உட்காந்துருக்கா. அவள் எப்படி இருக்கா? சந்திரனுடைய தேஜஸோடு இருக்கா. அவளுடைய ஒளியோடு பூர்ண சந்திரனாக அங்கே வீட்டிருக்கா. அப்படி அவளை அங்கே தியானம் செய்யணும், பாவனை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் சமாச்சாரங்கள். அந்த ஸ்ரீவித்யா உபாசனை செய்கிறவங்களுக்கு இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கப்படும். அந்த மாதிரி அந்த இடத்துல அம்பாளை இப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ முதல்ல என்ன சொல்லியாச்சு? சிரஸில் எப்படி இருக்கா, எந்த மாதிரி பிரகாசத்தோடு இருக்கான்னு சொல்லியாச்சு. சந்திரநிபா, சந்திரனை போன்றோட. அதில் என்ன முக்கியம்? அந்த 16 கலைகளும் சேர்ந்த பூர்ண சந்திரனாக இருக்கா. உணர்ந்தோம், அந்த சந்திரனுக்கு வளர்ச்சி தேய்வெல்லாம் கிடையாது. அப்படி அந்த சந்திரனுக்கு ஒப்பானவளாக அங்கே இருக்கா. அப்படி தியானம் செய்யணும், பாவனை செய்யணும். அதுக்கு அடுத்து பாலஸ்தா, அந்த பா கிடையாது தான், பா தான் கரெக்ட். ஏன்னா பாலன்னு சொன்னால் அந்த நெத்தி, அதில் இங்கே உள்ள சக்கரம் ஆக்ஞா, ஆக்ஞா சக்கரம் சொல்லுவாங்க இல்லையா. பாலஸ்தான நெற்றியில் இருப்பவள். நெற்றியில் உள்ள ஆக்ஞா கமலத்தில் ஹ்ரீம் முதலிய பீஜாட்சரங்களில் உள்ள இம் என்ற பிந்துவாக தியானிக்கப்பெறுபவள். அதாவது ஹ்ரீம் அதுதான் அம்பாளுக்கு உகந்த ஒரு, எப்படி வந்து பரபிரம்மத்துக்கு ஓம் சொல்கிறோமோ அம்பாளுக்கு வந்து ஹ்ரீம், அதுதான் அவளுக்கு பிரணவமாக இருக்கு. அதில் உள்ள இம் அப்படிங்கிற வகையாக ஆக்ஞாவில் அவளை தியானம் பண்ணுறாள். ஸோ பாலன்னு அதை நெற்றின்னு அர்த்தம். ஸோ பாலஸ்தா, பாலஸ்தா நெற்றியிலே வசிப்பவள். நெற்றினா நெற்றி கிடையாது, அங்கே உள்ள சக்கரம் ஆக்ஞா சக்கரம். அங்கே எப்படி அவளை தியானம் பண்ணணும்? ஹ்ரீம், அந்த இம்மா, அந்த பீஜமாக அவளை அங்கே தியானம் பண்ணுறாங்க. அங்கே எந்த மாதிரி பிரகாசத்தோடு இருக்கா, எப்படி எந்த பிரபை எந்த மாதிரி பிரகாசத்தோடு இருக்கா அப்படிங்கிறதுக்கு அடுத்த செய்யுள்ள அடுத்த வரியில் இந்திர தனு பிரபா. இந்திரதனு, இந்திரதனுனா என்னது? வானவில். இந்திரனுடைய வில்லுன்னு சொல்கிற மாதிரி தான் அந்த வானவில்லை சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வானவில்லுக்கு ஒப்பான ஒளி உள்ளவளாக இருக்கிறார். வானவில்னா ரொம்ப கலர்ஃபுல் இல்லையா வானவில்னா. ஸோ அப்படி ஆக்ஞா சக்கரத்தில் அந்த மாதிரி வானவில் வடிவமாக ஒரு ஒளியாக அவள் அங்கே காட்சி கொடுக்குறாள். அந்த மாதிரி அவள் அங்கே பாவனை பண்ணணும், தியானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்ஞா கமலத்தில் தியானிக்கப்பட்ட அந்த பிந்துவின் மேல் வானவில் போன்ற ஒளி காணப்படும். அந்த தீப ஒளி போன்ற பிந்துவின் மேல் இது அமைந்துள்ளது. அந்த வடிவில் தியானிக்கப்படுபவள். அப்போ இந்த ஆக்ஞா சக்கரத்தில் ஒரு பிந்து, அதான் பிந்துஸ்தான், அதுதான் ஒரு மையம்னு வச்சுப்போமே. அது மேலே அந்த வானவில் போல் ஒரு பிரகாசம், அந்த பிரகாசமாக அம்பாள் இருக்கா. அப்படி தியானம் பண்ணுவாங்க. ஸோ சிரசில் பண்ணும்போது பூர்ண சந்திரனாக அவள் ஜொலிக்கிறா, அப்படியே ஒளிர்கிறாள்னு மாதிரி பண்ணணும். ஸோ இங்கே ஆக்ஞாவில் வந்து அந்த வானவில் வடிவத்தில் அவள் இருக்கிறதா தியானம் பண்ணுறாரு. இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் சமாச்சாரம். இந்திர தனு பிரபா. அப்புறம் ஹிருதயஸ்தா, ஹிருதயத்தில் இருப்பவள். ஹிருதயம்னா என்னது? அது என்ன சக்கரம்? அது அநாகரம். அநாகரம் கரெக்ட். ஸ்ரீவித்யின் தேவதையாக இந்த சகஸ்நாமத்தின் தேவதையாக தேவி இதயத்தில் இருப்பவளாக தியானிக்கப்படுகிறாள். ஸோ இந்த ஸ்ரீசக்கரத்தோடைய தேவி சொல்கிறோம் இல்லையா, லலிதா மகா திரிபுர சுந்தரின்னு சொல்கிறோம் இல்லையா, அவளை தான் அந்த லலிதா சகஸ்நாமத்தின் மூலமாக நம்ம போட்டு தெளிக்கிறோம் இல்லையா. ஸோ அவளை இதயஸ்தானத்தில் வச்சு தியானம் பண்ணுறது ரொம்ப உகந்தது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாலா மந்திரத்தின் 3வது கூடம் சௌ என்ற சக்தி பீஜாட்சரம். இதனை பராமந்திரம் என்றும் ஹிருதய பீஜம் என்றும் கூறுவர். நமது உடலில் உள்ள சக்தி அனைத்தும் இதயத்தில் அடங்கியுள்ளது. விதையில் மரத்தின் கரு அடங்கியிருப்பது போல் உலகில் உள்ள சராசரம் அனைத்தின் சக்தியும் இந்த ஹிருதய பீஜத்தில் அடங்கியுள்ளது. இந்த மந்திர சக்தி வடிவில் தேவி இதயத்தினுள் வீற்றிருப்பதாக பாவனை செய்யப்படுகிறாள். இதை நான் ஏன் வாசி காமிக்கிறேன்னா, பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷியும் அந்த ஹிருதயம்னு சொல்லுவார், ஆன்மீக ஹிருதயம்னு சொல்லுவார். அதே போல் இங்கே ஹிருதயத்தை எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. உலகத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்தியும் அந்த ஹிருதயத்தில் அந்த பீஜத்தில் ஒடுக்கம்ங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உடலில் உள்ள சக்தி அனைத்தும், பிரபஞ்சத்தில் உள்ள சக்தி அனைத்தும் அங்கே ஒடுக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு படிக்கும்போது.
நமது உடல் உள்ள சக்தி அனைத்தும் இதயத்தில் அடங்கியுள்ளது. விதையில் மரத்தின் கரு அடங்கி இருப்பது போல் உலகில் உள்ள சராசரம் அனைத்தின் சக்தியும் இந்த ஹிருதய பீஜத்தில் அடங்கியுள்ளது. இந்த மந்திர சக்தி வடிவில் தேவி இதயத்தில் வீற்றிருப்பதாக பாவனை செய்யப்படுகிறாள். தேவி அந்தர்யாமியாக, அதாவது நம்மை ஆட்டி வைப்பவளாக இதயத்தில் இருக்கிறாள் என்ற பரமேஸ்வர ஹிருதயம் என்னும் உபநிடதம் கூறும். அந்த உபநிடத்திற்கே ஹிருதயம் என்று பெயரும் உண்டு. ஹிருதயம் என்ற உபநிடத்தில் ஹிருதயத்தில் அந்தர்யாமியாக பாவனை செய்ய உபதேசிக்கப்படுகிறாள். ஹிருதய வித்யான்னு சொல்கிறாலே பகவான், அதோடு ஒரு ஒப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஹிருதயஸ்தானத்தில் அவளை பாவனை செய்கிறது ரொம்ப உசிதம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. ஆக லலிதா சகஸ்ரநாமத்தில் வர்ற தேவதை, அதிதேவதையாகிய பேர் லலிதா அல்லது ஸ்ரீவித்யா, அந்த உபாசனையோடைய அதிதேவதையாகிய அந்த அம்பாளை இதயத்தில் தியானம் பண்ணதான் உசிதம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் தான் சொல்கிறார். நிறையா சித்தர்கள், நிறையா யோகிகள்லாம் பூர்வ மத்தியில் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ராமகிருஷ்ணன் சொல்கிறார் ஹிருதயத்தில் பண்ணுறது ரொம்ப உசிதம்ங்கிறார். ஏன்னா பூர்வ மத்தியில் பண்ணும்போது தலை எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சோம் சில பேருக்கு. ஏன்னா அது சரியான அந்த டெக்னிக் தெரியாமல் பண்ணோன்னா. ஆனால் ஹிருதயத்தில் பண்ணும்போது ரொம்ப ஆனந்தம். ஸோ அம்பாளையும் சரி, எந்த பகவானாக இருந்தாலும் சரி, எந்த இஷ்ட தேவதையாக இருந்தாலும் சரி, ஹிருதயத்தில் வச்சு தியானம் பண்ணுறது ரொம்ப உசிதம்னு சொல்லப்படும். அது விவேகானந்தர் சொல்கிறார், இஃப் தேர் இஸ் எ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஹெட் அண்ட் த ஹார்ட், ஐ ஆல்வேஸ் கோ வித் த ஹார்ட் அப்படிங்கிறார். அவன் என்ன அர்த்தம்? லாஜிக் அண்ட் ரீசனிங்கோடு புத்தி ஒரு சில விஷயம் சொல்லுது, ஆனால் இதயபூர்வம் நம்ம ஒரு சில விஷயத்தை ஃபீல் பண்ணுறோம். அப்போது அந்த லாஜிக் அண்ட் ரீசனிங் காட்டிலும் ரொம்ப சிரேஷ்டமானது இதயபூர்வமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ மனதுக்கும் இதயத்துக்கும் வித்தியாசம் இருக்கான்னு இருக்குது. மனங்கிறது உணர்வுகளுடைய ஒரு ஹிருதயம் அப்படி கிடையாது. ஆழமான இன்ட்யூட்டிவ் ஃபீலிங்ஸ், இன்ட்யூட்டிவ் ஒரு விஷயங்கள் அங்கே இருக்குது ஹிருதயத்தில். சில ஃபேமிலிஸில் அப்பா அம்மா ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, படித்தவங்களாம் ரொம்ப பெரிய உத்தியோகத்தில். ஆனால் அம்மா பாவமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கருணை உள்ளவங்களாக ரொம்ப இதாக இருப்பாங்க. அவங்க தான் போட்டி துதிக்கப்படுகிறார். See, logic and reasoning is good, but without heart, a person may become an intellectual beast. ராட்சசன் ஆயிடுறாங்க. ஸோ ஹிருதயம் ரொம்ப முக்கியம். ஹிருதயத்தில் தான் அம்பாளை தியானிக்க சொல்லியிருக்கு. அங்கே என்ன மாதிரி இருக்கா? ரவி பிரக்யா, சூரியனோட பிரகாசத்தோடு இருக்கா. எப்படி? சிரசில் சந்திரனாக இருக்கா, குளிர்ச்சி. சிரசில் போயாச்சுன்னா அங்கே அந்த பிரம்மரந்தத்தில் போயாச்சுன்னா ஒரே குளிர்ச்சி. நான் ஹிருதயத்தில் பிரகாசமாக இருக்கா, சூரியனை போன்று விளங்குவள். இதயத்தில் விளங்கும் தேவி சூரியனை போல் ஒளிமிக்கவள். இதயம் அநாகனம் என்னும் சக்கிரமாக சூரிய கண்டமாக விளங்குவது. அதில் சூரியனுக்கு ஒப்பான காந்தி உள்ளவளாக பாவனை செய்யப்படுகிறாள். ஸோ அதனால் உச்சத்தில் சிரஸில் அவளை வந்து சந்திர பிரபையோடு விளங்குறாவ, சந்திர நிபான்னு சொல்லிட்டு. அந்த பூர்வ மத்தியில் ஒரு ஆக்ஞாவில் வந்து வானவில் போல இந்திரதனுஷ், இந்திரதனுகு அது மாதிரி இருக்கா. இதயத்தில் அவ சூரிய பிரகாசத்தோடு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் பாவனை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கடைசியாக திரிகோணாந்தர தீபிகா. திரிகோணம்னு அர்த்தம் முக்கோணம்னு அர்த்தம். முக்கோணத்தின் இடையே சிறு தீபம் போன்று விளங்குபவள். எங்கே இருக்குது இந்த முக்கோணம்னு கேட்டால், மூலாதாரத்தில் நடுவில் உள்ள முக்கோணத்தில் அக்னி மண்டலத்தில் சிறு தீபம் போலிருந்து கொண்டு குண்டலினி சக்தி ஸ்தானத்தை விளக்குகிறாள், ஸ்தானத்தில் விளங்குகிறாள். ஸோ உங்களுக்கு தெரியுதான குண்டலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குண்டலினி சக்தி. ஒரு பாம்பு வந்து தன்னை சுற்றி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குண்டலினி. அப்படி இருக்கும். அது வந்து முக்கோண வடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அங்கே ஒரு தீபமாக திரிகோண அந்தர தீபிகா, அந்த மூலாதாரத்தில் அந்த பாம்பு சுற்றி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிற மூலாதாரத்தில் முக்கோண வடிவு இருக்குது. அதுக்குள்ள ஒரு தீபமாக அங்கே சக்தி அவளை தியானம் செய்யணும். ஸோ மூலாதாரத்தில் ஒரு தீப வடிவமாக, அக்னியாக, ஹிருதயத்தில் சூரியனாக, இங்கே பூர்வ மத்தியில் வந்து அந்த வானவில் போல, சிரஸில் வந்து சகஸ்ராரத்தில் வந்து
சந்திரனா. நேற்று கூட அஷ்டோகிரியில் தான் பார்த்தோம். ஞானியை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், சீதல சித்தம்னு சொல்கிறார். ரொம்ப குளிர்ந்த சித்தம் புரிந்தவர். அந்த சித்தத்தில் அமிர்தத்தால் நிரப்புனது போல சுத்தம் குளிர்ந்துருக்கும். அமிர்தத்தால் நிரப்புனது போல அந்த சித்தம், அவருடைய சித்தமானது எப்பயும் குளிர்ச்சியாக இருக்கும். யாரு? மகான்களுடைய சித்தம். அது எந்த தாபமும் இல்லை, எந்த வேட்கையும் இல்லை, எந்த கொந்தளிப்பும் இல்லை. அது அவ்வளோ குளிர்ந்து இருக்கிறதா சொல்கிறோம். ஸோ அப்படி அம்பாளை தியானம் பண்ணுறதா இங்கே சொல்லப்பட்டது. ஸோ இப்போ நீங்கள் 120வது படிங்க. ஹிருதயஸ்தார விப்ரக்யா. ஹிருதயஸ்தார விப்ரக்யா ஹிருதயஸ்தார விப்ரக்யா த்ரிகோணாந்தர தீபிகா த்ரிகோணாந்தர தீபிகா தாக்ஷாயணி தைத்யஹந்த்ரி தாக்ஷாயணி தைத்யஹந்த்ரி தக்ஷ யஜ்ஞ விநாசினி தக்ஷ யஜ்ஞ விநாசினி ஹிருதயஸ்தார விப்ரக்யா த்ரிகோணாந்தர தீபிகா ஹிருதயஸ்தார விப்ரக்யா த்ரிகோணாந்தர தீபிகா தாக்ஷாயணி தைத்யஹந்த்ரி தக்ஷ யஜ்ஞ விநாசினி தாக்ஷாயணி தைத்யஹந்த்ரி தக்ஷ யஜ்ஞ விநாசினி. அவள் தாக்ஷாயினியாக தோன்றினாள். அது உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். தக்ஷ பிரஜாபதின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரஜாபதிங்கிறது இந்த மாடல்கள்லாம் தலைவர் தான் பிரஜாபதின்னு சொல்லுவாங்க. அதுலேயே ரொம்ப சிறந்தவராக விளங்கினவர் தக்ஷங்கிற பிரஜாபதி. அதாவது பிரம்மாவின் புதல்வன், பிரம்மதேவருடைய புதல்வராக இந்த தக்ஷன் 9 பிரஜாபதிகளில் ஒருவர். தகுதி சிறப்பார், அவர்கள் தலைவரும் கூட. என்னாச்சுன்னு கேட்டால், மூவுலகிலும் பெருமை மிக்கவராக திகழவும் மும்மூர்த்திகளை விட செல்வாக்கு மிக்கவராக விளங்கவும் தக்ஷன் விரும்பினார். அதுதான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? மும்மூர்த்திகளை விட நான் தான் உயர்ந்தவனாக இருக்கணும். யார் மும்மூர்த்திகள்? பிரம்மா, விஷ்ணு, சிவன். அப்படி மும்மூர்த்தியோட உயர்ந்தவனாக தான் பெருமை மிக்கவனாக இருக்கணும்னு நினைச்சாராம். அப்போ என்ன நினைச்சாராம்? எப்படி இருந்தாலும் பிரம்மா என்னுடைய தந்தையார். ஸோ அதனால் அவர்கிட்ட எனக்கு செல்வாக்கு உண்டு எப்பயுமே, இயல்பாகவே. விஷ்ணு என்னுடைய பாட்டனார். விஷ்ணு பாட்டனார்? பிரம்மாவே வந்து விஷ்ணுடைய கமலத்தில், நாபி கமலத்தில் வர்றார். ஸோ அதனால விஷ்ணு வந்து பாட்டனார்னு சொல்கிறாங்க. பிரம்மாவுக்கே அந்த ஆதி அப்படிங்கிற மாதிரி பாட்டனார். இப்போ சிவனாரை என்ன செய்யறது யோசிச்சாராம். அவரை மாப்பிள்ளை ஆக்கிப்போம், மாப்பிள்ளை ஆக்கிட்டோன்னா நம்மளோட செல்வாக்கு அவர்கிட்டையும் செல்லும் அப்படின்னு நினச்சி உரையாசிரியர், நான் சொல்லலை, உரையாசிரியர் சொல்லியிருக்காரு. சிவபெருமானையும் தனக்கு மாப்பிள்ளையாக்கி கொண்டு விட்டாள். நிறைவு பெறலாம் நினைத்து தேவியை வழிபட்டார். தேவி கருணையால் சதி என்ற திருநாமம் பூண்டு அவருக்கு மகளானாள். தக்ஷனின் பெண் என்பதால் தாக்ஷாயினி. ஸோ சதி தேவி அவரா. ஸோ தாக்ஷாயினி அப்படின்னு அர்த்தம், அந்த தக்ஷன் என்கின்ற பிரஜாபதிக்கு அவனுடைய அந்த தவத்திற்கு இறங்கி சதி தேவியாக வராங்க. அதான் தாக்ஷாயினி. இந்த திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்க தானே? தாக்ஷாயினி போ அப்படின்னு சொல்லுவார். போயிட்டு வான்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்பா. இல்லை போ அப்படிம்பார். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. ஏன்னா இந்த தக்ஷ பிரஜாபதி ரொம்ப பொல்லாதவன். அவன் தான் ரொம்ப சிறந்தவன், ரொம்ப உயர்ந்தவன், பராக்கிரமசாலி, ஆணவம் உண்டவன். அதனால் அவன் என்ன எதிர்பார்த்தானா, மாப்பிள்ளையாக்கி கொண்ட பிறகு சிவனால எப்பெல்லாம் தக்ஷனை பார்த்தா எப்போது சலாம் போடணும், கும்பிடு போடணும்னு நினச்சார். சிவபெருமான் எப்பயும் இந்த தக்ஷனை பார்த்து கும்பிடு போட்டே நினச்சார். இந்த காலத்து மருமகனாக தான் பண்ணிட்டே இருப்போம், வேறு வழி இல்லை இல்லையா? ஆனால் அவர் சிவனாக இருந்துச்சு. அவர் எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுள்னு சொல்கிற மாதிரி அவர் பாட்டு இருந்தார். அதனால அவருக்கு ரொம்ப கோபம். தக்ஷனுக்கு வந்து சிவபெருமான் மேலே ரொம்ப கோபம். அதனால் அவரை மட்டம் தட்டணுங்கிறதுக்காக என்ன செய்வாராம், பெரிய யாகம் நடத்தினார். தக்ஷனுடைய யாகம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதில் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாங்க. வேதத்தை சொல்லியிருக்கிறபடி சிவனாருக்கு ஒரு பாகம் கொடுக்கணும். ஆனால் அது மாத்திரம் கொடுக்காம அவர் யஜ்ஞத்தை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படி நம்ம உலகத்துக்கு வழிகாமிக்கணும். சிவனை வந்து என்ன செய்யணும், அவர் நிராகரிச்சிடணும். உலகத்தார் எல்லாரும் சிவன் நிராகரிக்கணுங்கிற மாதிரி ஐடியா. ஸோ இதை கேள்விப்பட்ட தாக்ஷாயினி என்னாச்சு, மனம் தாங்கலை. தன்னுடைய தந்தையாருக்கு புத்தி சொல்லி அவரை நல்ல வழியில் செலுத்தணுங்கிறதுக்காக சிவனாரோட ரொம்ப கோச்சுட்டு மீன்ஸ் முரண்பட்டு அவள் போகிறாங்க.
எனக்கு கதை தெரியும். அங்கே போய் மன்றாடுறா தன் தகப்பனார், இப்படி நீங்கள் செய்யக்கூடாது, உங்களை மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க தான் வேணும், அவர் முழு முதல் கடவுளாக்கும், அந்த யஜ்ஞத்தில் கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுக்க தான் வேணும் வாதாடுறார். ஆனால் தக்ஷன் அகங்காரத்தால் ஆணவத்தால் அதெல்லாம் முடியாது போனார். ஸோ அவன் என்ன செய்கிறான், இந்த தக்ஷன் கொடுத்த உடம்பு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த அக்னியிலே தன்னை உடம்பை மாய்த்து கொண்ட பிறகு பார்த்தா சிவனாருக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. ஸோ தன்னுடைய சக்தியாகிய வீரபத்ரரை ஏவி விட்டு அங்கே அந்த யாகத்தையே அழிச்சிடுற. அது மாத்திரம் காணாதுன்னு யக்ஷனுடைய தலையையும் கொய்திடுற. அப்படிலாம் கதை போகுது. ஸோ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்படிப்பட்ட தாக்ஷாயினி தைத்தியஹந்திரி, தைத்தியன்னு சொன்னால் அசுரர்கள், அசுரர்களை மாய்ப்பவள். தக்ஷ யஜ்ஞ விநாசினி, தக்ஷனுடைய யஜ்ஞத்தை அழித்தவள், விநாசம் பண்ணான். அவள் அழிக்கலை, ஆனால் அழிப்பதற்கு காரணமாக இருந்தா இல்லையா. அவள் உயிரை மாய்ச்ச உடனே சிவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அப்படி அவள் உயிரை மாய்ச்சதுக்காட்டி அவன் என்ன வேணா செஞ்சுட்டு போகலான்னு இருப்பார். சதியாகிய தன்னுடைய மனைவியாகிய உமாதேவி அங்கே போய் உயிரை மாய்ச்சான்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளவு ஆத்திரம் தனக்குள்ளிருந்த அந்த வீரபத்ரரை எழச் செய்து. இங்கே என்ன சொல்லப்படுனா, தைத்தியஹந்திரி, அசுரர்களை மாய்ப்பண்ண சொல்லணும்னா தன்னலம் மிகுந்து அதற்காக பிறரை துன்புறுத்துபவர் அசுரர். ஸோ அசுரருக்கு ஒரு இலக்கணம், ஒரு டெஃபினிஷன் கொடுத்து. யார் அசுரர்? நாமெல்லாம் அசுரர்கள். யாரோ இல்லை, நாமெல்லாம். ஏன்? தன்னலம் மிகுந்து அதற்காக பிறரை துன்புறுத்துவோர் எல்லாருமே அசுரர். அசுரனத்தில் பிறந்த அனைவரும் அசுராக இருப்பர் என்று கூற இயலாது. அங்கும் நல்லோர் உண்டு, பிரகலாதன் போல. அதனால் அசுர அனைவரையும் தேவி மாய்த்ததில்லை. அசுர தன்மை கொண்டவர்களை மட்டும் தேவி அழிப்பாள். அசுர மனம் கொண்டவர் எல்லா இனத்திலும் உண்டு, அவர்களையும் தேவி அழிப்பாள். தன் தந்தையான தக்ஷனே அசுர எண்ணம் கொண்டு முறை தவறி நடந்தபோது அவர் அழிவிற்கு காரணமானவள் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் சொல்லப்படும். ஸோ ஆக எல்லா அசுரம் அழிப்பவள் இல்லை, அசுரத்தன்மை கொண்ட எல்லோரையும் அழிப்பவள். அதான் தைத்தியஹந்திரி. தன்னுடைய தந்தையாக இருந்தால் கூட பரவாயில்லை, இருந்தாலும் அவனும் அசுரனை போல ஆயிட்டான். என்ன நினைச்சார் அவர்? தக்ஷனிடம் அசுர எண்ணம் வளர காரணம் மக்கள் தலைவராய் இருந்து பெற்ற சிறப்பால் வளர்ந்த ஆணவம். தான் பெரியவன், பலவான், நிகரற்றவன் என்ற கர்வத்தால் வேதம் வகுத்த முறைகளை கூட மாற்றி அமைத்து அதனை உலகம் பின்பற்றும்படி செய்துவிட முடியும் என நினைத்து செயலாற்ற துணிந்தார். இது அறியாமையால் ஏற்படும் அசுரபாவம். அசுரபாவத்துடன் செய்யப்படும் வேள்வியும் தானமும் பயனற்றவை. தக்ஷன் அசுர எண்ணத்துடன் புரிந்த வேள்விகளை சிவன் அழிக்க காரணமாயிருந்தவள் தேவி. தக்ஷன் மறுபிறவி எடுத்த போதும் அவன் புரிந்த வேள்விகளை சிவன் அழித்தார் என பிரம்ம வாயு புராணங்கள் கூறும். ஆக தக்ஷ யஜ்யத்தை அழிச்சவளா அம்பாள் கருதல். பாருங்களேன், அதே தக்ஷன் தான் தவம் செய்து அம்பாளை வேண்டும் போது மனம் இறங்கி அவனுக்கே மகளாக பிறந்தார். ஆனால் அதே தக்ஷன் ஆணவம் மிகுந்து அவளுடைய கணவனை மதிக்காமல், அவளுடைய கணவன் சொல்றதை விட சிவனார் இப்பேற்பட்ட உயர்ந்த அந்த பகவானை மதிக்காமல், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுக்காம யாகம் பண்ணும்போது அவ்வளவு கோபப்பட்டு தன்னையே மாய்த்து கொண்டால். அதனால சிவனார் தக்ஷனை அழிச்சதுனால தக்ஷனுடைய யாகத்தை அழித்தவளாகவும் அவளே கருதப்படுகிறார். ஸோ இன்டைரக்ட் காஸ், நாட் டைரக்ட், இன்டைரக்ட். அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க? தக்ஷ யஜ்ஞ விநாசினி. ஓ தாக்ஷாயினி தைத்தியஹந்திரி தக்ஷயஜ்ஞ விநாசினி என்பதாக தேவியின் வடிவங்களிலே சொல்லப்படும். ஸோ தைத்தியர்கள்னா யார்? அசுரர்கள். அசுரர்களை மாய்ப்பவள். இப்போ நம்ம நாட்டில் நிறைய அசுரர்கள் பெருகிட்டாங்கன்னா அம்பாள் வரத்தான் வேணும். அதையும் பற்றி கவலைப்படாமல் தான் வாழணும்னு எல்லாம் அபகரிச்சு போகிறாங்களாம் அசுரர்கள். ஸோ அவனை அழிக்க அம்பாள் அவ்வளோதான் வேணும் இல்லையா? ஸோ வருவா, இந்த வருவா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः